சிலர் பார்த்திங்கன்னா நாடகம் சீரியல் பார்ப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா செல்லை எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா லைவை முடிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ். காலையில் சாயங்காலம் ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படும். அப்படியே அப்பாடா இன்றைக்கி உள்ள கடமையை முடித்தாச்சு. அடுத்த நிமிஷம் நான் என்ன பண்ணுவேன்னா என்ன தோணுன்னா ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறது, நல்ல கருத்துள்ளதான் பார்க்குறது. பார்க்கும்போது என்னாகும், இவ்வளோ நேரம் நான் உழைச்சி களைச்சிட்டேன், இப்போது என்னது என்டர்டெயின்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு மனநிலையோடு இருந்தேன். நான் அப்படி செஞ்சிகிட்டு இருந்தேன். என் இருதயம் அதை ரொம்ப விரும்பிச்சு. காலையில் லைவை முடித்த உடனே சில நேரம் நம்ம போஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன்னா, எடிட்டிங் எதுவுமே இல்லை அப்படின்னா, ஒருவேளை எடிட்டிங் நிறைய ஸ்டாக் ஏற்றி வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் ஃப்ரீயாக ஹாயாக ரீல்ஸு அது இது அப்படின்னு பார்த்து அங்கேயும் தேவனை தான் அறிவேன், இல்லைன்ட்டு இல்லை. ஆமாம், அப்படி நேரம் போகிறதே தெரியாது. அப்படியே டைம் போகும். அதுவும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்ல வரேன். அது வேஸ்ட்டு, ரொம்ப நேரத்தை பிரிச்சிடும். அந்த நேரத்தை அப்படி ரீல்ஸு பார்த்து நான் ஆண்டவரை பற்றி தான் அறிஞ்சிட்ருக்கிறேன். அப்படியே மேலே 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 மாற்றி பாட்டு வரும், திடீர்னு ஒரு ஜோக்கு வரும், ஏசப்பா பாட்டு வரும், ஒரு சினிமா பாட்டு வரும், சினிமா பாட்டை தள்ளி விட்டுருவீங்க. அப்படி இருப்போம் இல்லையா? நான் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருக்கிறேன், கிடையாது. அது உங்கள் மனசு கேட்குது, அது பழகிட்டீங்க இல்லையா? டயர்டை நீக்கிறதுக்காகவும் அந்த வேலையை முடித்து அந்த களைப்பை சரி பண்ணுறதுக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டை தேடுவாங்க. இந்த உலகம் அப்படி தான் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கையில் எதையாவது ஒன்று செஞ்சால் நம்ம மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், பார்த்தீங்களா? அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட தப்பு, அதையும் இன்றைக்கி தூக்கி தூர எறிஞ்சிடணும். ஏன்னா சொல்லுங்கள், தேவனுடைய சமூகத்தை போல இளைப்பாறுகிற இடம் எங்கேயும் கிடையாது. எத்தனை பேர் புரிஞ்சது? அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, அவருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் உண்டு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சொல்லுங்கள், நான் அந்த உலகத்தில் என் டென்ஷன், என் ப்ரெஷரு, கவலை எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டு யாரோட நேரம் செலவு பண்ணாலும் அதில் ஒரு முழு தீர்வு கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் அந்த ப்ரெஷர், டென்ஷன், அந்த ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்தை தேவனோட செலவழித்தா பரிபூரணமான இளைப்பாறுதல் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். இது சத்தியம் பாருங்கள். இந்த சத்தியம் தெரியாமல் நான் நிறைய நாள் இதுக்குள்ளே மாட்டிட்டு கிடந்தேன். காலையில் லைவை முடிச்சுட்டு சூப்பராக முடிச்சிட்டோம்டா, அப்பா ஒரு திருப்தி வரும் பாருங்கள். அந்த திருப்தி என்னை இந்த என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் பார்க்க வைக்கும். ஏன்னா நான் ஊழியத்தை செஞ்சுருக்கிறேன், சூப்பராக செஞ்சுருக்கிறேன். இனி எனக்காக நேரம், இது யாருக்காக ஊழியம் செஞ்சது? கர்த்தருக்காக. இனி யாருக்காக செய்ய போகிறேன்? எனக்காக வாழ போகிறேன். நான் கொஞ்ச நேரம் சினிமா, கொஞ்ச நேரம் காமெடி, கொஞ்ச நேரம் ஜோக்கு, அப்படி எனக்காக நேரத்தை செலவு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் லைவ் முடித்த பிறகு எனக்காக கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ண போகிறேன். அந்த ரிலாக்ஸேஷன் இருக்குல்லையே, அது எனக்காக தனக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, தந்திரமான ஒரு தவறான எண்ணத்தை பிசாசு விதைச்சிருவோம் இருதயத்தில். நான் பேசுகிறதெல்லாம் எத்தனை பேர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறீங்களோ உங்களுக்கு புரியும். சரி, அனுபவிக்கலான்னா கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஓகே, அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். போலியாக ஏமாற்றி என்னை தந்திரமாக வஞ்சித்து வச்சுருந்தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதல்ல நம்ம மேன்மை. நம்மளுடைய ரிலாக்ஸ் அங்கே கிடைக்காது. தேவனுடைய சமூகத்தில் இருக்கீங்க இல்லையா, அங்கே தான் கிடைக்கும். அரை மணி நேரம், 1 மணி நேரம் உட்கார்ந்து செல்லை நோண்டாமல், எதையும் நோண்டாமல், டிவியை எதையுமே நோண்டாமல் அப்பாவுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். சொல்லுங்கள், அருகினிலே சாய்ந்திருப்பேனும் மார்பினிலே. ஏன் அப்படி இருக்கிறோமா? ஏசையா என்னேசரே, அன்பு கூர்ந்தீர், ஜீவன் தந்தீர், நேசிக்கிறேன் உம்மை தானே, நினைவெல்லாம் நீர்தானையா, துதிபாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தீங்கன்னா பயங்கரமான டெலிவரன்ஸ் உண்டாகும். ஆமென். ஆமாம், பயங்கரமாக நடக்கும். பிரச்சனை சரியாகும். ஒரு தீர்வே இல்லாமல் இருக்கிற
கேள்விக்குறிக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் சிலதுக்கு தீர்வே இல்லாமல் விட தெரியாமல் இருப்பீங்க. நம்ம பாஷையில் சொன்னால் சரிங்க, விட தெரியாமல் வழி தெரியாமல் இருப்பீங்க. விட தெரியாத இடத்துல விடையை தருவார், வழி தெரியாத இடத்துல வழியை தருவார். அதுதான் தேவனுடைய சமூகம். ஆமென். அவருடைய பிரசன்னம் அங்கே தான் வேலை செய்யும். அதுதான் நமக்குள்ள பெரிய நன்மையும் மேன்மையும் கொண்டு வரும். அப்போ தேவ சமூகத்தில் நாம் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ பிரயோஜனமானது. அதனால தான் பாட்டு அப்படி இருக்குது. உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. பாடும்.